அஸ்ஸலாமு அலைக்கும். வெல்கம் பேக் டு அவர் சேனல் ரிஷ்யா ஸ்டப்ஸ். இன்றைக்கி நம்ம சேனலில் வந்து என்ன பார்க்க போகிறோன்னா, ஒரு ஷாப் ரிவ்யூ தான் பார்க்க போகிறோம். எங்கே இருக்குது அப்படின்னு பார்த்திங்கன்னா, திருத்துறைப்பூண்டியில் வந்து மேட்டுத்தெரு அப்படிங்கிற ஏரியாவில் தான் இந்த ஷாப் வந்து லொக்கேட் ஆகிருக்கு. ஓப்பன் பண்ணி வந்து 1 மந்த்து கூட ஆகலை. ஸோ அந்த கடையை வந்து ரிவ்யூ பண்ணுறதுக்காக தான் நான் போயிட்டுருக்கேன். ஸோ வீடியோவை வந்து கடைசி வரையும் ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். ரொம்பவே வந்து இன்ட்ரெஸ்டிங்காக இருக்கும். ஸோ ஃபைனலாக வந்து அந்த மேட்டுத்தெருவுக்கு வந்து வந்தாச்சு. இந்த நகைக்கடை எல்லாம் இருக்குது பார்த்தீங்களா, அது பக்கத்தில் ஒரு ரோடு போகும் பாருங்கள், அதுதான் மேட்டுத்தெரு. ஸோ இது ஃபஸ்ட் டைம் நான் வர்றேன். ரொம்பவே சூப்பராக இருந்தது. ஸோ இங்கே இருக்கிற ஒரு ஷாப்பை தான் நான் இன்றைக்கி ரிவ்யூ பண்ண போகிறேன். என்ன ஷாப்புன்னு தானே கேட்குறீங்க? டேடி ஸ்டேஷ்னரி அண்ட் ஃபாரின் குட்ஸ் தான். ஸோ இங்கே வந்து வெளிநாட்டு ஐட்டம்ஸ் எல்லாமே வந்து இருக்கும். ஸோ கடையை பற்றின டீட்டெயில் வந்து நம்ம பார்க்கலாம். ஸோ ஃபஸ்ட்டு வந்து என்ட்ரன்ஸே வந்து இப்படி தான் இருக்கும். ஸோ வந்து அந்த என்ட்ரன்ஸில் வந்து இந்த மாதிரி ஹேண்ட்பேக் மாடல்ஸ் எல்லாமே வந்து அப்படியே ஹேங் பண்ணி வச்சுருந்தாங்க. அண்டு வந்து அது கூட வந்து ஷாலு, அபாயா, என்னென்ன கலெக்ஷன்ஸ் இருக்கோ அதில் வந்து எல்லாமே ஒரு மாடல் வந்து வச்சுருந்தாங்க. பார்க்க ரொம்ப சூப்பராக இருந்துச்சு. ஸோ இப்போ நம்ம வந்து கடைக்குள்ளே வந்து போகலாம். ஸோ கடை வந்து குட்டியாக இருந்தாலும் பட் வந்து பொருட்கள் எல்லாமே அவ்வளோ இருக்குது. இந்த மாதிரி வகை வகையாக ஷால் வந்து ஹேங் பண்ணி வச்சுருந்தாங்க. இதில் என்ன மாடல் வேணுமோ அது வந்து நமக்கு எடுத்து தருவாங்க. இதில் எக்ஸ்பெஷலி பார்த்திங்கன்னா, இந்த பிளாக் அண்ட் ஒயிட் ஸ்டோனில் வந்து ஒயிட் கலர் ஷால் வந்து சவுதியில் வந்து இம்போர்ட் பண்ணது. காய்ஸ், இதில் வந்து ஒரு முக்கியமான விஷயம் என்னென்னா, இது எல்லாமே வந்து துபாயில் இம்போர்ட் பண்ணது தான். இவங்களே டைரெக்டாக போய் துபாயில் வந்து வாங்கிட்டு வந்து இங்கே வந்து சேல்ஸ் பண்ணுறாங்க. ஸோ இதெல்லாம் வந்து இந்த மக்கனா சொல்லுவாங்க பார்த்தீங்களா, சில்ட்ரன்ஸ்க்கு கிட்ஸுக்கு அவங்களுக்கு உண்டான திங்ஸ் இது. அதுவுமே அவ்வளோ ஜார்ஜெட்டாக சூப்பராக இருந்துச்சு கல் வச்சு. அண்ட் தென் பார்த்திங்கன்னா, இவங்கள்ட்ட வந்து பிராண்டட் பர்ஃப்யூம்ஸு, அத்தரு அண்டு ஸ்ப்ரே, தைலம் இதெல்லாமே இருந்தது. அண்ட் இந்த சைடு பார்த்திங்கன்னா, இது வந்து மக்கனா. இவங்க கிட்ட பார்த்திங்கன்னா எல்லா விதமான மக்கனாஸ், அப்புறம் தொழுகை ஷாலு இந்த மாதிரிலாம் இருக்குது. இது வந்து துப்பட்டின்னு சொல்லுவோம். அதாவது டெல்டா சைடு வந்து மோஸ்ட் ஆஃப் வந்து இதை யூஸ் பண்ணுவாங்க. அரை துப்பட்டி, முழு துப்பட்டி அப்படின்னு சொல்லுவாங்க. ஒயிட் கலரில் தான் இருக்கும். இதில் ஸ்டோன் வச்சும் இருக்கும். அண்ட் அபாயா கலெக்ஷன்ஸ் வந்து நிறையா இருந்தது. பட் வந்து நிறையா சேல்ஸ் ஆகிடுச்சு. இனிமேல் ஈதுக்கு இன்ஷால்லா வந்து இறங்கும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இது வந்து கிட்ஸுக்கு உண்டான அபாயா. அதுவே வந்து அவ்வளோ சூப்பராக இருந்துச்சு. ஒரு எப்படி சொல்கிறது, ரொம்ப லக்ஸூரியஸாக இருந்தது. அந்தளவுக்கு சூப்பராக இருந்தது. அண்ட் தென் இது வந்து ஹெட்ஸ் காஃபி. இதிலே வந்து நிறையா வெரைட்டிஸ் வந்து வச்சுருந்தாங்க. அண்ட் தென் வந்து அபாயா கலெக்ஷன்ஸ் எல்லாமே வந்து நிறையா இருந்தது. எல்லாமே வந்து இவங்க வந்து ஓனாக துபாய் போய் அங்கே பர்ச்சேஸ் பண்ணிட்டு வந்தது தான். இந்த அபாயா வந்து அவ்வளோ சிம்பிளாக இருந்தாலும் அவ்வளோ சூப்பராக இருந்தது. அந்த ரேட்டும் வந்து ரொம்ப அஃபோர்டபுள் ப்ரைஸில் வந்து கொடுத்துட்ருக்குறாங்க. இப்போ வந்து உங்களுக்கு கலர் அபாயாஸ் வேணும், பிளாக் அபாயாஸ் வேணும் அப்படின்னா எல்லாமே இவங்க கிட்ட வந்து இருக்குது. ஆக்சுவலி வந்து எல்லாமே வந்து சேல்ஸ் ஆகிடுச்சு. இப்போ அடுத்து வந்து ஈதுக்கு வந்து இறங்கும் அப்படின்னு வந்து சொல்லியிருக்காங்க. இந்த அபாயா வந்து அவ்வளோ சூப்பராக இருந்தது. ஒரு மாதிரி பேஸ்டல் க்ரீனில் இருந்தது. அண்ட் இதெல்லாம் பார்த்திங்கன்னா, நம்ம புது பொண்ணுக்கு வந்து தேவையானது இந்த ப்ரௌச்சஸ் சொல்லுவோம்ல, அதெல்லாம் வந்து இருந்தது. இது வந்து பார்த்திங்கன்னா, இதில் நிறைய கலர் வந்து அவைலபிளாக இருந்திருக்கு. எல்லாமே சேல்ஸ் ஆகிடுச்சு அப்படின்னாங்க. 2 கலர் தான் இருக்குது அப்படின்னு சொன்னாங்க. ஸோ ஸ்டோன் ஒர்க்லாம் வந்து ஸ்டோன் ஒர்க் வச்ச இந்த இதெல்லாம் வந்து செமையாக இருந்தது பேக்ஸ் எல்லாம். அண்ட் இன்னொரு முக்கியமான விஷயம் என்னென்னா, கீழக்கரை கைலி இங்கே வந்து கிடைக்கிது மக்களே. பொதுவாக வந்து கீழக்கரை கைலிலாம் வந்து நம்ம ஊரில் எங்கேயுமே பார்க்க முடியாது. கைலி ஷோரூமில் கூட கிடையாது. அப்படியே கிடைச்சாலும் வந்து ஆர்டர் பண்ணுற மாதிரி தான் இருக்கும் நம்ம வெளியில். ஸோ அது வர்றதுக்கு வந்து ஒரு 10 டேஸு 15 டேஸ் இப்படி ஆகும். ஆனால் இவங்கக்கிட்ட வந்து ரெடிமேடாகவே ஸ்பாட்லேயே வந்து நமக்கு கீழக்கரை கைலி வந்து கொடுத்துட்ருக்குறாங்க. அதில் வந்து நிறைய வெரைட்டிஸ். ஜென்ரலாக பார்த்தா இந்த மாதிரி கையில் எங்கள் சைடு வந்து நான் பார்த்ததே இல்லை இப்படி கலர் கலராக. ஆனால் கீழக்கரையில் வந்து ரொம்பவே ஃபேமஸ். இதில் வந்து நிறைய பிராண்டட் இருக்குது. மேங்கோ, வடிமார் அப்படின்ட்டு நிறையா பிராண்டட் இருக்குது. நான் இதெல்லாம் கேள்விப்பட்டதே இல்லை, ஃபஸ்ட் டைம். உங்களுக்கு கீழக்கரை கைலி வேணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா, அந்த டிஸ்கிரிப்ஷனில் வந்து எங்களோட டீட்டெயில்ஸ் எல்லாமே கொடுக்குறேன், செக் பண்ணி பார்த்துங்க. அண்ட் இதில் வந்து நிறைய கலர் கைலிலாம் இருந்தது. இது வந்து வாடிமார். இது வந்து ரொம்பவே ஃபேமஸ் கீழக்கரையில். இப்போ நம்ம சைடு வந்து வெள்ளை கைலி, கட்டம்பட்ட கைலி தான் கட்டுவாங்க. ஆனால் கீழக்கரையில் பார்த்திங்கன்னா இந்த மாதிரி பிராண்டடாக இந்த மாதிரி கருப்பு இந்த மாதிரி கலராக தான் கட்டுவாங்க. எனக்கே ரொம்ப ஷாக்காக இருந்துச்சு. என்னடா இது கைலியா, ஏதோ
சாதா இந்த துணி மாதிரி இருக்கே அப்படின்ட்டு. ஆனால் இதெல்லாம் வந்து அந்த ஊரில் ரொம்பவே ஃபேமஸ். ஆனால் அந்த ஊர் திங்ஸ், அதாவது கைலி வந்து இப்போ நம்ம ஊர்லேயே கிடைக்குது. அதுவும் இந்த டேடி ஸ்டேஷனரி அண்ட் ஃபாரின் குட்ஸில் தான் வந்து கிடைக்கும். வேறு எங்கேயுமே இந்த கீழக்கரை கைலி வந்து கிடைக்காது. அண்ட் இங்கே வந்து ஷர்ட்டு, அப்புறம் டிஷர்ட்டு, வெள்ளை கைலி, கட்டம் போட்ட கைலி, லுங்கி, அதிலே வந்து நிறையா பிராண்டடும் வச்சுருந்தாங்க. நண்டு வந்து வச்சுருந்தாங்க. அண்டு தொப்பி, இந்த மாதிரி நிறைய இருக்குது. இப்போ மோஸ்ட் ஆஃப் பசங்க எல்லாமே வந்து இந்த செட் கைலி தான் வந்து உடுத்துறாங்க கலர் கலராக. ஸோ வந்து நிறைய வந்து ஆல்ரெடி வந்து பசங்கள்லாம் வந்து ஆர்டர் பண்ணிட்டாங்க ஈதுக்கு வந்து செட்டாக அந்த கருப்பு கலர், பச்சை கலர் போடுறதுக்கு. இப்போல்லாம் யாரும் வெள்ளை கைலி அந்த மாதிரிலாம் கட்டுறா, எல்லாமே இந்த மாதிரி மாடர்னாக தான் வந்து வியர் பண்ணுறாங்க. தொழுகைக்கு வந்து மாடர்னாக வியர் பண்ணிட்டு போகும்போது அது ஒரு ரிச் லுக்காக இருக்கும். அண்டு வந்து இந்த பொண்ணுக்கு தேவையான அபாயாக்கு யூஸ் பண்ணுற கிளச்சஸ் எல்லாமே இருந்தது. அண்ட் இந்த ஹேண்ட்பேக்ஸு, டிஷர்ட்டு எல்லாமே வந்து வச்சுருந்தாங்க. அண்ட் பார்த்தீங்கன்னா இவங்கக்கிட்ட வந்து எஸ்கேவி பிராண்ட்ஸ் இன்னர்ஸ்லாம் இருந்தது. ஜென்ஸுக்கு உண்டான இன்னர்ஸ் எல்லாமே வச்சுருந்தாங்க. ஷார்ட்ஸ் இருந்தது, ட்ராக் பேண்ட்லாம் வந்து வச்சுருந்தாங்க, டவல் ஐட்டம்ஸ். அப்புறம் இந்த பொண்ணுக்கு தேவையான கிளச்சஸ் அப்படியே டிசைனாக கல்லில் அடுக்கி வச்சுருந்தாங்க வகை வகையாக. அண்டு கொஞ்சம் வந்து இம்போர்ட்டட் சாக்லேட்ஸ் எல்லாம் வந்து வச்சுருந்தாங்க. ஸோ என்னோடய ஃபேவரட் பார்த்திங்கன்னா இந்த கலிஃபோர்னியா ஆல்மண்ட்ஸ் தான். ரொம்பவே பிடிக்கும். ரொம்ப நாள் ஆச்சு வந்து இது சாப்பிட்டு. ஸோ வந்து ரொம்ப நாள் ஆச்சு பார்த்துன்னு கூட சொல்லலாம். இந்த கடையில் தான் நான் பார்த்தேன். அண்டு இந்த சைடு பார்த்தீங்கன்னா கொஞ்சம் ட்ரை ஃப்ரூட்ஸ் எல்லாம் இருந்தது. நியூட்டல்லா, பாதாம், முந்திரி, கேஷ்யூ, இந்த மாதிரி ட்ரை ஃப்ரூட்ஸ் வச்சுருந்தாங்க. ஸோ எல்லாமே வந்து அஃபோர்டபுள் ப்ரைஸ் தான். இன்னொன்று முக்கியமான விஷயம், நீங்கள் வெளிக்கடையை கம்பேர் பண்ணும்போது இங்கே எல்லாமே கம்மி. வெதர் இட்ஸ் அபாயாவாக இருக்கட்டும், தைலமாக இருக்கட்டும், எல்லாமே இங்கே வந்து கம்மியாக தான் வந்து கொடுத்துட்ருக்குறாங்க. அதனால் தாராளமாக வந்து நீங்கள் வந்து இங்கே பர்ச்சேஸ் பண்ணலாம். எனக்கே ரொம்ப ஷாக் ஆகிடுச்சு, இவ்வளோ கம்மியாக விற்கிறாங்களா அப்படின்ட்டுன்னு. ஸோ அபாயாலாம் வந்து நிறையா வந்து சேல்ஸ் ஆகிடுச்சு அப்படின்னாங்க. அண்ட் இந்த பூனம் சாரீஸு, கல் வச்ச சாரீஸ்லாம் இருந்தது. இன்னும் கம்பி சாரீலாம் ஆன் த ஸ்பாட்டில் ஆன் த வேலை வந்துகிட்டே இருக்குது அப்படின்னு சொன்னாங்க. ஏன்னா ஈது வரத்துக்கு இன்னும் 1.5 மாதம் இருக்குல்ல. ஸோ தட் வந்து வந்துட்டுருக்கு அப்படின்னாங்க. அப்புறம் இங்கே ஆலிவ் ஆயில், இந்த மாதிரி வெளிநாட்டு திங்ஸ் எல்லாமே வந்து வச்சுருந்தாங்க. இந்த சாக்லேட்ஸ் எல்லாமே வந்து வெளிநாட்டு இம்போர்ட்டட் தான். அண்ட் இந்த சைடு பார்த்தா ஸ்டேஷ்னரி, இது ஃபுல்லாக இந்த சைடு ஃபுல்லாக இந்த கிட்ஸுக்கு தேவையான ஸ்டேஷ்னரி திங்ஸ் தான் இருக்கும். அண்ட் இங்கே வந்து கொஞ்சம் ஷால்லாம் வந்து இருந்தது. இதோட மாடல்ஸ் தான் முன்னாடியே ஹேங் பண்ணி வச்சுருந்தாங்க. ஸோ இந்த ஷால் பார்த்திங்கன்னா நம்ம வந்து ஒரு நைட்டி வியர் பண்ணும்போது இந்த ஷால் வந்து லாங்காக இருக்கும். இது வந்து வியர் பண்ணிக்கலாம். ரொம்ப சாஃப்டாகவும் காட்டன் வந்தது. நல்லா இருந்தது பார்க்கவே. இந்த அபாயா கலெக்ஷன்ஸ், அந்த ஹிஜாப் கலெக்ஷன்லாம் ரொம்பவே வந்து சூப்பராக இருந்தது. அண்டு மேட்டு, அப்புறம் இந்த கிட்ஸுக்கு தேவையானது, நான் முன்னாடியே சொன்ன மாதிரி கிட்ஸுக்கு தேவையான எல்லா திங்ஸும் இருந்தது. அதாவது இந்த பேனா, பென்சில் அந்த மாதிரிலாம் இருந்தது. அதிலே டிஃப்ரெண்ட் பேனா, நான் படித்த பேலாம் ஒரு 4 வகையான சைஸ் பேனா தான் இருக்கும். ஆனால் இப்போ எல்லா வகையான பேனா அந்த மாதிரிலாம் தான் வர ஆரம்பிச்சிருச்சுல. ஸோ அதெல்லாம் வந்து இந்த சைடு வந்து வச்சுருந்தாங்க. ஸோ கிட்ஸுக்கு தேவையானது எல்லாமே இங்கே இருக்குது. அண்ட் சார்ட்டு, அப்புறம் இந்த புக்குக்கு கவர் பண்ணுவோம் பார்த்தீங்களா, அந்த ஷீட் கூட மறந்து போச்சு. அந்த ஷீட்டு, அப்புறம் இங்க் பாட்டிலு, அப்புறம் கீ செயினு, அப்புறம் இங்க் பென்லேருந்து பால் பாயிண்ட் பென்னு, இந்த மாதிரி டேப், அந்த மாதிரி எல்லாமே இங்கே இருக்குது. ஸோ நீங்கள் இந்த ஒரு கடைக்கு வந்தால் உங்களுக்கு தேவையான திங்ஸ் எல்லாமே வந்து வாங்கலாம். சப்போஸ் உங்களுக்கு வந்து நேரில் வர முடியல அப்படின்னு சொன்னால் கூட அவங்களோட நம்பர் வந்து டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் வந்து நான் கொடுக்குறேன். நீங்கள் வந்து டைரெக்டாக ஃபோன் பண்ணி கூட எனக்கு இந்த திங்ஸ் வேணும் அப்படின்னு சொன்னால் கூட அவங்க வந்து டெலிவரி பண்ணிடுவாங்க. அண்டு இந்த சைட்லாம் பார்த்தா நல்லா சூப்பரான கீ செயின்லாம் இருந்தது. பார்க்க ரொம்பவே அழகாக இருந்தது. அப்பப்போ வந்து ஆஃபரும் நமக்காக வந்து கொடுத்துட்ருக்குறாங்க. ஸோ வெளிநாடு ஐட்டம்ஸ் எல்லாமே வந்து இங்கே வந்து கிடைக்கும். அண்ட் இந்த மாதிரி குட்டி இந்த சுருக்கு பைன்னு சொல்லுவாங்கள்ல, அதிலே வந்து மாடலாக இருந்துச்சு. கொஞ்சம் சாக்லேட்ஸ் எல்லாம் முன்னாடி இருந்தது. இது வந்து நம்ம இந்தியா சாக்லேட்டு இங்கே இருக்கிறது எல்லாமே. அண்ட் இந்த நம்ம குட்டீஸ்க்கு தேவையான திங்ஸ்லாம் வச்சுருந்தாங்க. இந்த லப்பர் பேண்டு, இந்த கிளச்சஸ் எல்லாமே இருந்தது. அண்ட் இன்னொன்று இம்பார்ட்டண்டான விஷயம், இந்த மாதிரி நான் பார்த்ததே இல்லை. நான் ஆக்சுவலி நகை பாக்ஸுன்னு தான் நினச்சேன். ஓப்பன் பண்ணி பார்த்தா 2 கப். இது எதுக்குன்னா, இது நம்ம வந்து மெஹந்தி ஃபங்க்ஷன் வைக்கிறோம் பார்த்தீங்களா, ஒரு கப்பில் வந்து மெஹந்தி வச்சுக்கிறதுக்கு, இன்னொரு கப்பில் வந்து ஜீனி வச்சுக்கிறதுக்கு 2 ஸ்பூனும் கொடுத்துருந்தாங்க. ஒரு
சூப்பரான ஒரு பிளேட் இருந்தது. கோல்டன் பிளேட் கலரில் வந்து அவ்வளோ சூப்பராக இருந்தது. இது வந்து ஹல்தி ஃபங்க்ஷனுக்குலாம் மெஹந்தி ஃபங்க்ஷனுக்குலாம் வந்து யூஸ் பண்ணிகிட்ருக்காங்க. இப்போதைக்கு வந்து ஆஃபர் போயிட்டுருக்கு. அதாவது ரூ. 700 மதிப்புள்ள ஒரு கதிரியா நன்னாரின்னு, அப்புறம் டேங்க்கு, பேரிச்சம்பழம், சப்ஜா விதை, அப்புறம் இன்னும் ஒரு 2 பொருள் குடுக்குறாங்க. இது எல்லாமே வந்து தனியா வாங்குனா கொஞ்சம் கூட காசு. பட் இது எல்லாமே காம்போ ஆஃபரில் வந்து ரூ. 700க்கு குடுத்துட்ருக்காங்க. மிஸ் பண்ணிடாதீங்க. அண்ட் இந்த மாதிரி பெரியவங்களுக்கு தேவையான பெல்ட் எல்லாம் இருக்கு. இந்த ஹேண்ட்பேக் தான் எனக்கு வந்து ரொம்ப பிடிச்சிருந்தது. ரொம்ப மாடலாவும் இருந்தது. அண்ட் இங்கே மாசி கூட கிடைக்குதுன்னா பார்த்துங்க. இந்த கருவாடு துகள் மாதிரி சொல்லுவாங்கள்ல, மாசி கூட இங்கே கிடைக்குது. அண்டு கொஞ்சம் இங்கே மேக்கப் திங்ஸும் வந்து நாங்கள் வந்து பர்ச்சேஸ் பண்ணோம். ஸோ வீட்டுக்கு தேவையானது கொஞ்சம் இதெல்லாம் பர்ச்சேஸ் பண்ணிவிட்டு மேக்கப் திங்ஸு, அத்தர் அதெல்லாம் வந்து பர்ச்சேஸ் பண்ணியாச்சு. ஸோ நீங்கள் வந்து இந்த டெல்டா டிஸ்ட்ரிக்ட் லொக்கேஷனில் இருந்தீங்கன்னா கண்டிப்பாக வந்து இந்த ஷாப்பை வந்து விசிட் பண்ணிவிட்டு உங்களோட கமெண்ட்ஸை வந்து ஷேர் பண்ணுங்கள். ஸோ டாடி ஸ்டேஷ்னரி அண்ட் ஃபாரின் குட்ஸ்க்கு கண்டிப்பாக வந்து விசிட் பண்ணுங்கள். இதோட இந்த vlog வந்து எண்ட் ஆகுது. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா லைக், ஷேர், கமெண்ட் பண்ணுங்கள். சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருந்தீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. கீழே இருக்க பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணிடுங்க. நெக்ஸ்ட் ஒரு டிஃப்ரெண்ட்டான வீடியோவில் சந்திக்கிறேன். Until then, bye. Take care. Bye, Hasna.